இந்த தகவல் எனக்கு கிடைச்ச உடனே இப்படி ஒரு விஷயத்த ஏற்றுக்கொள்ள என் மனம் ரொம்ப ரொம்ப தடுமாறிச்சு. எனக்கு எனக்கு இது நடக்கும்னு தெரியும். ஆனா நிறைய காரணங்கள் சொல்றாங்க. மருத்துவமனையில அரசாங்கம் அல்லது இங்க இருந்தாவது தகவல் எடுத்துட்டு வந்து அவருக்கு அஹ், கொரோனா காய்ச்சல் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இந்த கொரோனா காய்ச்சல் அவருக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்றதுக்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் அது அது கண்டுபிடிச்ச நேரம் இது கிடையாது. ஆஹ் ஆஹ் இன்னும் 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 கொஞ்ச காலம் நம்மோட அவர் இருந்திருக்கலான்ற ஒரு ஆசை. இருந்தாலும் ஆண்டவர் அழைப்பை நம்ம ஏத்தாகணும். ஆஹ் ஆஹ் அவனுக்கு அந்த குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்து இருக்கிற அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனிதர் அவர். அதாவது நமக்கெல்லாம் ஒரு நட்பு ரீதியா நமக்கு ஒரு 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 கூட்டம் கிடைக்காதா, நமக்கு ஒரு நட்பு ரீதியா ஒருத்தங்க அமையாதான்னு நினைச்ச காலங்கள் நிறைய இருக்கு. நான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அவரோட பழகிட்டு வரேன். நல்ல பழகிட்டு வரேன். 82ல இருந்து பழகிட்டு வரேன் அவர்கிட்ட இருந்து. நான் ஒரு திரைப்பட கல்லூரி மாணவனா ஜாயின் பண்றதுக்காக வந்து போகும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன். அவர் எனக்கு நல்ல ஒரு அண்ணன் மாதிரி தான். என் குடும்ப விஷயத்துல அவர் கலந்துக்குவாரு. அவர் குடும்ப விஷயத்துல என்ன பேசுவேன், நாங்க பழகுவோம். நான் நேற்று நைட்டு தான் பேசிட்டு இருந்தேன். இந்த நியூ இயர்க்காக பேசும்போது, புத்தாண்டுக்காக பேசும்போது, என்னுடைய டிராயர்ல என்னோட தனிப்பட்ட ஒரு டிராயர் இருக்கு. அந்த டிராயர்ல ஒரு ஒரு 100 ரூபாய் தாள் நிறைய கிடக்கும். அந்த 100 ரூபாய் தாள்ல சைட்ல விஜயகாந்தன் பேர் எழுதியிருப்பேன் நானு. நிறைய புத்தாண்டு அவரோட நாங்க படப்பிடிப்பை வச்சுக்குவோம். நாங்க வாலண்டியர் ஷூட்டிங் இன்னைக்கு பண்ணுங்க அப்படின்ற இன்னைக்கு ஒரு ½ டே ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவரு திரைப்படத்திட்ட சொல்லுவாரு. அதுக்கு நாங்க புலன் விசாரணை படத்துல ஆரம்பிச்சு ஒரு நிறைய இப்போ இப்போ கடைசியா வந்த படங்கள் இது வரைக்கும் இந்த நரசிம்மா வரைக்கும் நாங்க ஒரு 30 ஆண்டு காலம் அவரோட நாங்க ஒரு திரைப்பட அதுக்கப்புறம் அரசியல் ரீதியா அவர் ஒரு தனி ஒரு பாலிசி வச்சிருந்தார். நம்ம ஒரு அரசியல் ரீதியா ஒண்ணு வச்சிருந்தோம். ஒரு அரசியல் கட்சியில இருக்கும் போதும் மறக்க முடியாத நினைவுகள் என்னன்னா, அரசியல் கட்சியில இருக்கும்போது கூட என்னோட எதிரே அவரோட ஊர்வலம் வரும். இந்த பக்கம் ஏத்தாப்புல நான் போவேன். சோ வண்டியில இருந்து 2 பேரும் ஒரு 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 நலவு வச்சுக்குவோம். நான் எப்படி இருக்கீங்க நான் கேட்பேன், மைக்ல கேட்பேன். அவர் அங்க இருந்து நல்லா இருக்கு ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லுவாரு. வீட்டுல எப்படி இருக்காங்க, அடி எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருப்பாங்கன்னு கேட்போம். என்னோட வருத்தம் எல்லாம் அவருக்கு 2 ஆண் குழந்தைங்க. 2 பேருக்கும் ஒரு திருமணம் செஞ்சு அதெல்லாம் நாங்க கற்பனை பண்ணி பார்ப்போம்ல, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நட்பு ரீதியா அவர் கூட இருந்த எல்லாரும் அவரு ரொம்ப க்ளோஸா இருந்ததுன்னு பார்த்தா இப்ராஹிம் ராவுத் இருந்தாரு. அவங்க எம்எல்ஏ சுந்தரராஜன் இருந்தாரு. ரஹீம் ஒருத்தர் இருந்தாரு. ரஹமத்துல்லான்னு ஒருத்தர் இருந்தாரு. மணின்னு ஒருத்தர். நிறைய நிறைய நினைவுகள், நிறைய பேர். ஆனா எல்லாருமே இன்னைக்கு உயிரோட இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஏற்றுக்கொள்ள மனசு மறுத்தாலும் சில விஷயங்களை நம்ம ஏற்றுத்தான் தீரணும். நாங்க திரைப்பட அவர் நடிகர் சங்கத்துல தலைவரா இருக்கும்போது ஜிவி மறைந்த ஜிவி அவர்கள் மறையும் போது நாங்க 2 பேரும் தான் ஃபோன் பண்ணி உடனே கூப்பிடுவாரு. அவர் நட்பு ரீதியா அவர் வச்சிருந்த அந்த குட் புக்ல நானும் ஒருத்தனா இருந்தேன். உடனே சங்கத்துக்கு வருகை ஆனந்தராஜ் போவோம். 2 பேரும் கிளம்பி அங்கிருந்து ஜிவி சாரை போய் அந்த ஆரிங்டன் ரோட்ல அவரோட வீட்டுல போய் பார்ப்போம் அவர் இறந்ததை. ஸோ ஒன்று 2 நினைவுபடுத்தி பார்த்தோம்னா இப்ப எல்லாமே அப்படியே மைண்டுக்கு கண்ணு முன்னால ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நான் நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் அந்த கட்சியில இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவருடைய சொந்த முடிவு, என்னுடைய சொந்த முடிவு. அந்த விஷயம் போனதால அவர்கள் விட்டு கொஞ்சம் விலகி இருக்க வேண்டியது ஆயிடுச்சு. அவ்வளவுதானே தவிர மற்றபடி கட்சி ரீதியா நான் அவரை பேசியிருக்கலாம். கட்சி ரீதியா ஒரு 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 கட்சியோட ஒரு 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 நல்ல சோல்ஜரா ஒரு 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 தலைவர் இருக்காங்க. நான் ஒரு தொண்டனா இருந்து என் கடமையை நான் செஞ்சேனே தவிர மற்றபடி மனசார அவரை ரொம்ப நேசிப்பேன், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அன்பா இருப்பாரு. அவரை மாதிரி ஒரு நட்பு வட்டாரம், அது குறிப்பா சொல்ல போன திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை இருக்குல்ல. நான் மட்டும் இல்ல, ஆர்கே செல்லுமணில ஆரம்பிச்சு, அபவானன்ல ஆரம்பிச்சு, இந்த பக்கம் அவரு அரவிந்தராஜில் ஆரம்பிச்சு திரைப்பட கல்லூரி மாணவர்கள்னாலே
ஒரு முதல்ல நடிகன் ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறாருன்னா அது அவராக தான் இருக்க முடியும். அது விஜயகாந்த் சார் வந்து நிறைய பேர் நிறைய நிறைய இழந்திருக்கோம். நிறைய பேருக்கு தன்னுடைய துக்கம் வந்து குடும்பத்துல ஒருத்தரை தவற விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர, அஹ், எனக்கு நிறைய நிறைய பேசணும் போல ஆசையா இருக்குமா. அவருடைய அவரு அவருடைய அவருடைய உடல் முன்னாடி போய் நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு. இறந்துட்டாருன்னு சொல்றோம், ஆனா பட் அவரு உண்மையாவே இறக்கல, நம்மோட இருக்காரு. நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எனக்கு நல்ல நினைவுல இருக்கு. இனி வந்து நம்மளோட வாழ்ந்துட்டே இருப்பார் ஒரு மனிதர், நம்மளோட இருந்துகிட்டே இருப்பார் ஒரு மனிதர் தோணுது எனக்கு. அவர் நீண்ட காலம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீண்ட காலம் வந்து ஒரு 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 கலைஞனா ஒரு நடிகனா அவருடைய 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 பேர் கூட வந்து அந்த புரட்சி கலைஞர்னு அவர் வைக்கும்போது அது வந்து திரு திரு கலைஞர் அப்பா வந்து அவரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவரை நான் பார்க்க போகும்போது ராவுத் இது வீரப்பன் வந்து ராஜ்குமார் சாரை கடத்தும் போது அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்தார். ஸோ நாங்க கலைஞரை பார்க்க போகும்போதெல்லாம் அந்த கர்நாடகா திரையுலகம் வரும்போது அதே மாதிரி 96 வந்து தங்கப்பேனா கொடுக்கும்போது நாங்க ஒரு நிகழ்ச்சி வந்து எடுத்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்த, நாங்க எப்படி எல்லாம் வேலை பார்த்தோம்னு எங்களுக்கு தெரியும். அது 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 வந்து அந்த மெரினா கடற்கரையில வச்சு அங்கதான் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு தங்கப்பேனா அவருக்கு பரிசா கொடுத்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, நினைவு கூறுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நேரத்துல நன்றியோட அவருக்கு வந்து காணிக்கை செலுத்துறதா ஒரு நல்ல உடன் பிறந்த சகோதரனா நான் இருப்பேன் நான் நம்புறேம்மா.